என்னடா பொம்பளைங்க இவளுக? கட்டுன புருஷன் சொல்றத வேதவாக்கா எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அந்த கிருஷ்ணன் குடும்பத்து பக்கமே நிக்கிறா. அதுவும் எப்படி? என்னமோ ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி இல்ல நிக்கிறா. அவளை பார்க்க பார்க்க என் வயிறு பத்திக்கிட்டு எரிஞ்சுதுடா. எங்க சுத்தினாலும் அவளுங்க வீட்டுக்கு தானே வரணும். வரட்டும்க்கா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். போறப்பவே பையில என்னத்தையோ கொண்டு போனாளுங்க. அதை என்னன்னு பிடுங்கி பார்த்திருக்கணும். எனக்கு தான் புத்தியில உரைக்காம போயிடுச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னவோ நம்ம மேல இறக்கப்பட்டு போனா போட்டு விடுற மாதிரி பேசுறான் அந்த கிருஷ்ணன். அவன் பேச பேச அப்படியே ரத்தம்லாம் கொதிச்சு போச்சுக்கா. இப்படி ஒரு திருட்டு கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணி இவளுங்க நிக்கிறாளுங்களே, ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுக்கா. அங்கே நில்லுடு. இங்க எதுக்கு வந்த? அப்படியே திரும்பி போயிடுங்க. இதுக்கு மேல உங்க ரெண்டு பேருக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. உள்ள ஒரு எட்டு எடுத்து வச்சீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு எனக்கே தெரியாது. எப்படி வந்து நிக்கிறாளுங்க பாரு. ஏண்டி, கட்டுன புருஷனுக்கு எதிரா சாட்சி கையெழுத்து போட போறீங்களோ? சாட்சி கையெழுத்து. என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா நீ அந்த கிருஷ்ணனுக்கு சப்போர்ட் பண்ண போயிருப்ப. நாங்க ஒன்னும் கிருஷ்ணன் அங்கிளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக போகல, அக்காவுக்காக தான் போனோம். அக்காவா? எவடி உனக்கு அக்கா? எவன் சொன்னா உனக்கு அக்கான்னு? அப்படியே அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். பெத்த பாசம் வேணாம். தின்ன சொத்துக்கு கூட நன்றி இல்லாம எவனோ ஒரு பரதேசி கூட உட்கார்ந்துகிட்டு என்னையே கேவலப்படுத்துறா. அவளா உனக்கு அக்கா? போங்கல. இனிமே உங்க ரெண்டு பேத்துக்கு இடம் இல்ல இந்த வீட்டுல. போய் பிச்சை எடுங்க. இல்லனா அந்த அவந்திக்கா மாதிரி போய் கிருஷ்ண வீட்டுல போய் சோத்துக்கு உட்காருங்க. இந்த வீட்டுல துரோகிங்களுக்கு இடம் இல்ல. தப்புதாங்க. பெத்த பாசம் கூப்பிட்டப்ப முடியாதுன்னு சொல்ல மனசு வரலங்க. அதான் போயிட்டோம். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. மன்னிப்பா? எப்படி உங்களை மன்னிக்க முடியும்? அந்த குடும்பத்தோட நீங்க நிக்கிறத பார்த்த உடனே உங்களை வெட்டி போட்டிருக்கணும். திங்கிறதும் தூங்குறதும் இங்க, விசுவாசத்தை அங்க காட்டுறீங்களோ? போங்கடி, போய் அந்த வீட்டுல போய் உட்காருங்க. சும்மா தூங்குறதுக்கு மட்டும் இங்க வர்றதுக்கு இந்த வீடு ஒன்னும் லாட்ஜ் இல்ல. போங்கடி. ராஜாராம், இவளுகளை இப்படியே வெளியே துரத்துறதுனால எந்த நன்மையும் நடக்க போறது இல்ல. இவளுக பாட்டுக்கு நீ சொன்ன மாதிரி அந்த வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னா அசிங்கம் உனக்கு தாண்டா. என்னக்கா சொல்ற? அதுக்காக இந்த ரெண்டு துரோகிகளையும் மன்னிக்க சொல்றியா? நமக்கு நம்ம காரியம் தாண்டா முக்கியம். நீ நினைச்ச மாதிரி உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாண்டா முக்கியம். இப்படியே எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு ஒத்த மரமா நின்னுகிட்டு கல்யாணத்தை பண்ணா உன்னை கேவலமா பார்க்க மாட்டாங்க. இப்ப என்னதான் சொல்ல வர? நாம நினைச்சபடி இந்த கல்யாணம் நடக்கணும்னா இவளுக இங்கதான் இருக்கணும் ராஜாராம். கோவப்படுறது, அடிக்கிறது எதுவா இருந்தாலும் அது 4 செவத்துக்குள்ளதான் நடக்கணும். இவளுகளையும் தள்ளி வச்சுட்டா நாளைக்கு கல்யாணத்துக்கு வர்றவங்க நம்மள கேள்வி மேல கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்த மாட்டாங்க. உன் பொண்டாட்டியும் புள்ளையுமே உன்னை விட்டு போயிட்டாங்களான்னு கேட்டா அது நம்மள நாமே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். சரிதான்க்கா. அதுக்காக இவளுங்களை எப்படியே விட்டோம்னா தலைக்கு மேல ஏறிடுவாளுங்க. இத பாருடி, கட்டுன புருஷன் சொல்ல விட பெரிய மந்திரம் இந்த உலகத்துல எதுவும் இல்ல. இவனுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ என்னடி சாதிக்க போற? நான் துரோகமா பண்ண? பெத்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா நின்னது ஒரு தப்பா? தப்புதான். அவ இவனுக்கே பொண்ணு இல்லைன்னு ஆனதுனால உனக்கு அவ பொண்ணு இல்ல. என்னைக்கு இவன் அவளை தலை முழுகினானோ அன்னைக்கு நீ அவளை தலை முழுகி இருக்கணும். இத பாருடி, இதுக்கு மேலையும் நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா இந்த கல்யாண வேலையில எந்த ஏடாகுடமும் பண்ணக்கூடாது. நீ உன் புருஷன் சொல்றபடி கேட்கணும். பாத்தியாக்கா யோசிக்கிறத? இவளுங்க மாற மாட்டாளுங்க அக்கா. இன்னும் என்னடி யோசனை? அந்த கல்யாணத்தை தலை முழுகினாதான் நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியும். இல்லன்னா அனாதையா தெருவுல தான் கிடக்கணும். இல்ல கிருஷ்ண வீட்டுக்கு போய் பிச்சை சோறு தான் திங்கணும். சரின்னு சொல்லுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்காக இல்ல, இதோ மிச்சம் இருக்காள இவ, இவளுக்காக சொல்றேன். இனி நீங்க செய்யற கல்யாண ஏற்பாட்டுல நான் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டேன். போதுமா? என்னக்கா
இவளுகளை நம்பலாமா? வெறும் வாயில சொன்னா பத்தாது, சத்தியம் பண்ணணும். அப்பதான் நாங்க நம்புவோம். இனி சத்தியமா உங்க கல்யாண வேலையில நான் தலையிட மாட்டேன். போதுமா? உங்களுக்கு எதிராக எதுவும் பண்ணவும் மாட்டேன். இந்த பாரு, நீ சத்தியம் பண்ணிருக்க. இந்த சத்தியத்தை மீறினீங்கன்னு வையே, அன்னைக்கு சொன்ன மாதிரி இதே இடத்துல தூக்கல தொங்குவேன். நீ தாலி அறுத்துட்டு அதுக்கப்புறம் உன் மகளை கொஞ்சிக்கிட்டே இரு. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் நான் சத்தியம் பண்ணிட்டேன்ல, இனி அதை மீற மாட்டேன். போதுமா? வாடி போலாம். இத்தனை பண்ணதுக்கு அப்புறமும் இவனுங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம வீட்டுக்குள்ள விட்டியக்கா. அப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் போனது எனக்கு அசிங்கம் இல்லையா? விடுறா. இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போனது எத்தனை பேருக்கு தெரியும்? நாம சொன்னா தானே வெளியில தெரியும். முதல்ல கல்யாணம் முடியட்டும், போட்ட திட்டப்படி எல்லாம் நடக்கட்டும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நின்னுகிட்டு அந்த குடும்பம் மொத்தமும் எவ்வளவு கொக்கரிச்சாங்க பார்த்தேல்ல. உன்னையே மிரட்டிட்டு போனா அந்த கிருஷ்ணன், அவன் மூஞ்சில கரிய பூசணும். இதே மாதிரி அவனை அசிங்கப்படுத்தணும்னா இந்த கல்யாணத்தை நீ நடத்திய தீரணும்டா. நீ சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டா தான் இருக்குக்கா. இந்த நேரத்துல இவளுக மேல நாம கோபத்தை காமிச்சோம்னா ஒவ்வொன்னா நமக்கு தான் அவமானம். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இவளுகளை என்ன வேணாலும் செய்யலாம், என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். நல்ல ஐடியாக்கா, அப்படியே செஞ்சிடலாம். அண்ணி, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி. முதல்ல நீங்க திருட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதுக்கும் இப்ப நீங்க பண்ணிட்டு வந்ததுக்கும் என்ன நீ வித்தியாசம்? எங்க அம்மா அப்பாவை திரும்பவும் நோக்கடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி அண்ணி மனசு வருது? ஒருவேளை அம்மா அப்பா அங்க வராம இருந்திருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்குமே. இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கா நம்ம குடும்பத்துல எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அண்ணி, அதிகபட்சம் ஒரு வாரம், இந்த 7 நாள் தாக்கு பிடிச்சிட்டா அப்புறம் கல்யாணமே முடிஞ்சிடும். இங்க பாரு, கல்யாணத்துக்கு லேட் ஆகுதுன்னு நான் இந்த முடிவை எடுத்தேன்னு நினைக்கிறியா? எங்க அப்பா கருப்பட்டி தலைய மூஞ்சில கரிய பூசணும் தான் நான் இந்த ஏற்பாட்டை பண்ணேன். உங்க அப்பா என்னம்மா, சிங்கமா இல்ல புலியா? அவரால் என்ன பண்ண முடியும்? நாங்கெல்லாம் இருக்கோமா? அடிதடிக்கு நாங்களும் அஞ்சாதவங்க தான். ஓ அப்பா கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எங்க கிட்டயும் இருக்கு. பணம், பலம், கவர்மெண்ட் அதிகாரிகளோட செல்வாக்கு. நாங்கெல்லாம் இருக்கிறப்போ நீ எதுக்குமா தேவையில்லாம பயப்படுற? தப்புதான் அங்கிள். அந்த ஆள் பண்ண குழப்பத்துல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். செஞ்சதெல்லாம் ஒரு பயத்துலதான். இன்னுமும் அந்த பயம் இருக்கு. ஆனா இனிமே இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். அண்ணி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல அண்ணி. இங்க பாருங்க, இந்த வீடு ஒரு கோட்டை மாதிரி. வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் உங்களை பாதுகாக்க நாங்க எல்லாருமே இருக்கோம். சரியா? நாங்க எல்லாரும் இத்தனை முறை சொல்லியும் நீங்க எது கன்ஃபியூஸ் ஆவறீங்க? இங்க பாருங்க அண்ணி, நீங்க எதையுமே மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு கல்யாண பொண்ணா என்னென்ன அனுபவிக்கணுமோ அது அத்தனையும் இந்த வீட்டுல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே? ஆமா அண்ணி, அப்படியே உங்களால சந்தோஷப்பட முடியலனா கூட இது வரைக்கான பிரபா இவரோட காலேஜ் தமிழ் நோட்டு புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. அதுல கேவலமா அவ்வளவு மிஸ்டேக் பண்ணி வச்சிருப்பான். அத படிச்சு பாத்தீங்கன்னா நீங்களே வாய் விட்டு கெக்க பக்கன்னு சிரிப்பீங்க. இப்ப பாருங்களேன். இருடி. ஆமா நீ, நானா அது தமிழ்ல கிராமர் மிஸ்டேக் தான் பண்ணேன். சார் என்ன பண்ணாரு தெரியும்ல? ஸ்கூல் படிக்கும்போது லீவ் லெட்டர் எழுதுவோம்ல, இவர் லீவுக்கு LOVE லவ் லெட்டர் எழுதுறாரு. டேய், ஸ்கூல் படிக்கும்போது டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்தவ நீ. அப்படிப்பட்டவன் என்ன குறை சொல்றியா? கேளுங்களேன். பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கணும். தள்ளி நில்லு. மூ சலோ ஓகே. அண்ணி, இவன் கடக்குறான் லூசு பையன். சரிங்க பாருங்க நீ, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுக்க கார்டு அடிச்சிருக்கேன். வெயிட்டா இருக்குல்ல?
இது மிஸ்டர் பிரபா நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு அடிச்சது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது இந்த லூசு பையனுக்கு. டேய் சரணா இந்தா. டேய் திலீபா இது உனக்கு. நீ நடராஜ் பாஸ் பண்ண வந்துட்ட. டேய் கவிதா நீங்களாம் தனியா இல்லப்பா, ஓம் பேரையும் அன்னி பேரையும் சேர்த்து தான் அடிச்சிருக்கேன், பாத்துக்கோ. ஓகேடா. நடராஜ் உனக்கும் அதே கதை தான், அன்னி பேரையும் சேர்த்து தான் அடிச்சிருக்கேன், கொடுத்துக்கோ. அன்னி எப்படி இருக்கேன் செலக்ஷன்? செம்மல, சும்மா கலக்குதா? நாட் பேட். என்னது நாட் பேடா? அட போங்க நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் கூட கிடையாதா? ஆக்சுவலா இது ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் இல்ல, ஒன்லி டிஸ்டிங்ஷன். ஹே டிஸ்டிங்ஷன். ஓகே. ஹே பத்தல அவந்தி கண்ணிக்கிட்டே நல்ல பேர் வாங்கிட்டேன் போட்டா. அண்ணி இப்ப இருக்கீங்க பாத்தீங்களா, இதே மாதிரி சேஃபுல்லா ஹாப்பியா எப்பவுமே இருங்க. நீ சந்தோஷமா இருக்கிற பத்திரிகைலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிங்க, உற்சாகமா வேலை செய்யுங்க. இனி நீங்க எந்த ஒரு நிலைமையிலையும் இப்படி பண்ணவே கூடாது, சரியா? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க அப்பா நம்மள விரட்டி விரட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாருல, ஏன் நாம அதை திரும்ப செய்ய முடியாதா என்ன? சொல்லுங்க. தோ எங்க வீட்ல எல்லாரும் இந்த மிரட்டுறீங்கல்ல, உங்க அப்பாவை மிரட்ட முடியாதா என்ன? இல்ல அவரை விரட்டி விரட்டி கதிகலங்க வைக்க முடியாதா? சொல்லுங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஆமா, நீ உங்க அப்பாவோட பலவீனம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவரோட வயசுக்கு அவரே இந்த அளவுக்கு விளையாட்டு காட்டும் போது பதிலுக்கு நீங்க உங்க விளையாட்டு காட்டுங்க. அவரை விரட்ட பாருங்க. நீ அவர் ஓடட்டும், பயப்படட்டும், பதறட்டும், ஐயோ நம்ம நினைச்சது நடத்தவே முடியாதுன்னு அவரை யோசிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க இப்படி ஃபெடப்பா இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க? போங்க நீ. கரெக்ட் பிரபா, என்னால என்ன பண்ண முடியும்னு நான் எங்க அப்பாவுக்கு காட்டுறேன். அப்பாடா, இது வரைக்கும் அண்ணி அவங்க அப்பாவை சண்டை பிடிச்சா நம்ம பார்த்திருக்கோம். இப்பதான் முறையா அண்ணி அவங்க அப்பாவை மிரட்டுறத பார்க்க போறோம் போல. ஒன்னும் பிரச்சனை இல்ல அண்ணி, நீங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் அதை வேடிக்கை பார்க்க என்ன கூப்பிடுங்க. சண்டையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீட்ல சிரிப்பு இருந்தா அங்க வைத்தியம் இருப்பான், எங்க அவனை காணோம்? ஆமா இல்ல, இன்னைக்குதான் கவனிக்கிறீங்களா? 2 நாளாவே மாமா இந்த பக்கமே வரல. அப்படியா? அவன் வராம இருக்க மாட்டானே, உடம்பு சரியில்லையா? இல்லையேங்க, உடம்பு சரியில்லாட்டி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக சொல்லி இங்க தானே வந்து நிப்பான். எங்க ஏதாவது கோவமா இருக்குமோ? கோவமா? அவனுக்கு என்ன கோவம்? நம்ம அவனுக்கு என்ன பண்ணல? என்னங்க, எனக்கு என்னவோ ரொம்ப கவலையா இருக்கு. அவன் இப்படி இருக்கிற ஆளே கிடையாது. என்னமோ நடந்திருக்கு. உமா, நாளை காலையில அவன் வீட்டுக்கு போய் என்னன்னு கேட்டு வரலாமா? சரிங்க. ராஜாராம், என்னடா இது? உன் பேரை சொல்லி டவுனு டவுன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒழிகன்னு அர்த்தம். இப்ப எதுக்கு இங்க வந்து போராட்டம் பண்றாங்க? இதப்படி வா பாப்போம். திருமணம் செய்து வைக்கும் கொடுங்கோலன் ராஜாராம். விலங்குக்கும் மனிதனுக்கும் திருமணம் செய்து வைக்கும் கொடுங்கோலன் ராஜாராம். என்னடி இது கூட்டம்? இவங்க எல்லாம் யாரு? எல்லாம் ப்ளூ கிராஸ் ஆளுங்கம்மா. ப்ளூ கிராஸா? அப்படின்னா என்ன? இவங்க மிருகங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்கம்மா. யாராவது மிருகங்களை டார்ச்சர் பண்ணா இவங்க போய் போராடி அந்த மிருகங்களை காப்பாத்திடுவாங்க. ஏய், நம்ம வீட்ல எங்கடி இருக்கு மிருகம்? அத
அதான் அங்க நிக்குதே ரெண்டு. அதுங்களை விட பெரிய மிருகம் வேணுமா என்ன? எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்துச்சுங்களோ? பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ராஜாராம் ராஜாராம் Stop it. ராஜாராம் என்ன இது? எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? போற வரவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. மரியாதை கலட்ட பண்றதை நிறுத்துங்க. இத பார்த்தா கலாட்ட மாதிரி தெரியுதா? இது போராட்டம் சார். மிருகவதைக்கு எதிரான மாபெரும் போராட்டம். ராஜாராம் 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 ராஜாராம். அட நிறுத்துங்கம்மா. இங்க என்னமா மிருகவதை நடக்குது? இங்க மிருகம் இல்ல ஒண்ணு இல்ல. வெட்டியா வீட்டுக்கு முன்னாடி கூட்டத்தை கூட்டுங்க. அப்புறம் நான் போலீஸ்க்கு போவேன். போலீஸ் தானே? நீங்க எதுக்கு போய்கிட்டு? நாங்களே அவங்கள கூட்டிட்டு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றோம். அரஸ்டா? இது என்னடா ராஜாராம் புது கலாட்டா? ஹலோ, இவர் பண்ற மிருகவதைக்கு நீங்களும் உடந்தேன்னு சொல்றாங்க. உங்களையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்றதுக்காக போராடுறோம். ராஜாராம் 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 Please, ராஜாராம். நீங்க எதுக்கு போராடுறீங்க என்னன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, மிருகங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க ஏதோ கழுதைக்கும் மனுஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொன்னீங்களாமே. மிருகவதை சட்டப்படி இந்த மாதிரி கழுதைகளை கொடுமைப்படுத்துறது பயங்கரமான குற்றம். உங்களை கோர்ட்டுக்கு இழுத்து தண்டனை வாங்கி தராம நாங்க ஓய மாட்டோம். யாருங்க சொன்னது? நாங்க அப்படி ஒரு ஏற்பாடு எதுவும் பண்ணலையே. பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் புடிச்சு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணீங்களாமே. இப்ப ஏற்பாடு பண்ணலன்னு எங்க கிட்டயே போய் சொல்றீங்களா? அந்த கழுதைக்கு அவந்திக்கான பேர் வேற வச்சீங்களாமே. ஏய் அவந்திகா, இதெல்லாம் உன் வேலை தானா? சத்தியமா அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. இது அவந்திக்கான ஒரு பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் தான். அப்படி போடு. அம்மா, உன் புருஷன் பம்புறத பாத்தியாம்மா? உங்க அப்பாவோட வீரம் எல்லாம் உங்ககிட்டயும் எங்கிட்டயும் மட்டும்தான். கூட்டமா 4 பேர் வந்தா கைகால்லாம் ஆடி போயிடும். அங்க பாரு. அதை எப்படி நம்புவோம்? உங்ககிட்ட போலீஸ்கார வந்து கேட்டப்போ அவந்திக்கான்னு பேரை வச்சு ஒரு நாய்க்கோ பூனைக்கோ கழுதைக்கோ கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னீங்களாமே. மரியாதையா சொல்லுங்க, நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்ல பூனைக்கா கழுதைக்கா? உண்மையை சொல்லுங்க. உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கணும். இருங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அது ஒரு கோவத்துல சொன்னதுங்க. அதை புடிச்சிட்டு போராட்டம் பண்ணா என்ன அர்த்தம்? அப்ப கோவம் வந்தா மிருகங்களை கேவலப்படுத்துவீங்களா? அம்மா, தாயே, போதும் போதும் விடுங்க. தெருவுல போற எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. அதான் சொல்லிட்டான்ல, அதுக்கப்புறமா ஏன் கத்துறீங்க? இடத்த காலி பண்ணுங்க. இல்ல இல்ல, இவர் சொல்றத நம்ப முடியாது. அவந்திகான்ற பேரை வச்சு பத்திரிக்கை அடிச்சிருக்காரு. போலீஸை வச்சு கேட்டப்ப அவந்திகான்ற பேரை வச்சு ஒரு கழுதைக்கு கூட கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. நாம வந்து கேக்குறப்ப இப்ப அப்படியே பிளேட்டை மாத்துறாரு. அவந்திகான்ற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல, கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலனா அப்ப இந்த கல்யாண ஏற்பாடு யாருக்கு பண்றாரு? இவரு போய் சொல்றாரு. ராஜாராம் 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 ராஜாராம். இவர் மிருகங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க ஒரு பொண்ணா இருந்துகிட்டு மிருகங்க மேல இறக்கப்படாம இவருக்கு உடந்தையா இருக்கீங்களே, உங்களுக்கே இது அசிங்கமா இல்ல? இவரோட அக்காவுக்கு ராஜாராம், இவரோட அக்காவுக்கு ராஜாராம் ராஜாராம் ராஜாராம், எதையாவது சொல்லி இவங்களை அனுப்பி வைடா. இவங்க சத்தத்தை கேட்டா எனக்கு படபடன்னு வருதுடா. இவர் அக்காவுக்கு நல்லா போடுங்க. முடிஞ்ச அந்த கிழவி தலை மேலே ஒண்ணு போடுங்க. இவர் அக்காவுக்கு. இருங்க, இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நான் அவந்திகான்ற பேர்ல பத்திரிக்கை அடிச்சது உண்மை, கல்யாணம் ஏற்பாடு பண்ணது உண்மை. ஹே, உண்மையா சொல்றாரு. ரெக்கார்ட் பண்ணு. ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் போய் ரெக்கார்ட் பண்ணுவீங்க? ஆமாங்க. சப்போஸ் உங்க மேல கேஸ் போட்டா இது எல்லாமே தான் ஆதாரம். இப்போ உங்க ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லுங்க. கல்யாணம் ஏற்பாடு பண்ணது உண்மைதான், பத்திரிக்கை அடிச்சது உண்மைதான். ஆனா அதுல இருக்க பொண்ணு என் மக அவந்திகாவோ இல்ல ஒரு மிருகமா கிடையாது. அப்புறம் எதுக்குங்க பத்திரிக்கை அடிச்சீங்க? இங்க பாருங்க, அவந்திகான்ற பேர்ல நான் ஒரு பொண்ணை தத்தெடுக்க போறேன். அவ்வளவுதான், மனவரையில உட்கார வைக்க போறேன். அவ பேர்ல அடிச்ச பத்திரிக்கை தான் அது. போதுமா? நீங்க பொய் சொல்லலையே. என் மேல ஆணையா நான் சொன்னதெல்லாம் உண்மை. போதுமா? இதையும் மீறி மிருகங்களுக்கு ஏதாவது டார்ச்சர் பண்ணீங்க, மண்டபத்துக்கே வந்து முற்றுகையிடுவோம். ஜாக்கிரதை. இப்ப 6 பேர் தான் வந்திருக்கோம். இன்னும் 1000 பேர் கூட வருவோம். சொல்லிட்டேன், ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. வாங்க போலாம். வாங்க போலாம்.
அக்காவை தத்தெடுக்க போறீங்களா? அவங்க நம்ம அவந்திகா அக்கா மாதிரி அழகா ஹைட்டா வெயிட்டா இருப்பாங்களா? அம்மா, அப்பா இன்னொரு அவந்திகா அக்காவை தத்தெடுக்க போறாராம். என்னங்க இது? தத்தெடுக்க போறேன் அது இதுன்னு உங்களுக்கு என்ன பித்து பிடிச்சு போச்சா?